சௌச்சக்காய் வச்சு ஒரே மாதிரி கூட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பொரியல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னா, சௌச்சக்காய் தோல் சீவிட்டு குட்டி குட்டி நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சௌச்சக்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்து தட்டு போட்டு வேக வச்சுக்கோங்க. மிக்ஸி சாரில் தேங்காய், வெங்காயம், காரத்துக்கேவ பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு சுருளை விட்டு எடுங்க. சூப்பரான ஒரு பொரியல் ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கார்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது கார்த்திகை மாதம் இருட்டான மாதம் சொல்லுவாங்க. இந்த கார்காலத்தில் மழை பெய்யும், வெயில் மட்டும் அடிக்க இருட்டா இருக்கும். இந்த இருட்டை போக்கி ஒளியை தரக்கூடியதான் கார்த்திகை மாதம். ரொம்ப உகந்த மாதம் சொல்லுவாங்க சாமிகளுக்கு. இந்த மாதத்தில் 2 விளக்கு ஏற்றி வழிபட ரொம்ப நல்லது. தீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. நான் அப்படிதான் வழிபட்டு சாமி கும்பிட்டுருக்கேன். நேற்று சாம்பிராணி, அதனால குங்குலியம் போட்டு சாம்பிராணி தூபத்துக்கு பதிலாக அதை போட்டு வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெய்வேத்தி கேசரி வச்சு பாராயணம் பண்ணி பூஜையை முடிச்சு. நைட் டின்னருக்கு இட்லி மல்லிச்செடி ரெடி பண்ணி ஃப்ரெண்டு கருவாட்டு குழம்பு வச்சிருந்தாங்களா, அது கூட நான் ரிட்டர்ன் இட்லி. ஆனால் பாப்பா கருவாட்டு குழம்பு நம்ம லைக் பண்ணி சாப்பிட்டுருந்தா.